அப்பா சொல்லிட்டேன் சேட்டு என்ன பட்டுன்னு கையெழுத்து போட்டு பணத்தை வாங்க. என்னையா எழுதியிருக்காங்க? மருது, நான் எத்தனை வெளிநாட்டுக்கு போனாலும் எனக்குன்னு சொந்தமா இருக்கிறது இந்த வீடும் நிலமும் தான். அதை போய் விற்க சொல்றியப்பா? என்ன நம்ம என்ன விற்கவா போறோம்? அடமான் தானே வைக்க போறோம். எப்படியும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இதை விட பல மடங்கு சொத்து வாங்க போறீங்க. என்ன கான்பிடண்டா கையெழுத்து போடுங்க. நம்பி போடுங்கண்ணே, நாங்க இருக்கோம். யோசிக்காதீங்கண்ணே, கையெழுத்து போடுங்க. அண்ணே தம்பி சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும், போடுங்க. காளி 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 போட்டேன், இந்தாங்க. போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, உங்க சின்னம், உங்க சின்னம். வாங்க சார், வாங்க சார், எங்க அண்ணன் தான் கவுன்சிலரா நிக்கிறாரு. நல்லா பாத்துங்க சார், நல்லா பாத்துங்க சார். ஒரு தடவை 2 முறையா பாத்துங்க சார். நல்லா ஜோரா கை தட்டுங்க சார். மருது, என்னன்னு நம்ம என்ன லேகிய விற்கவா வந்திருக்கோம்? எதுக்கு கூறு போட்டு கூவி கூவி விக்கிற? நீங்க கவுன்சில் எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா வேணாமா? ஜெயிக்கணும். அப்ப கம்முன்னு இரு. எங்க அண்ணனை மாதிரி ஒரு நன்றி உள்ள மனுஷனை இந்த ஊர்லயே பார்க்க முடியாது. அதனாலதான் நன்றிக்கு பேர் போன நாய தனது சின்னமா தேர்ந்தெடுத்திருக்காரு. தம்பி, நீ பேசுறது என் மனசு குளிர்ந்துருச்சு. எங்க அண்ணனை மாத்திரம் நீங்க கவுன்சிலர் ஆக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாதி எல்லாரையும் பஸ்பமாக்கிடுவார். தம்பி, நான் உள்ளூர் கவுன்சிலரா இந்தியாவுக்கே கவுன்சிலரா? லோக்கல் பிரச்சனை பேசியா? இப்ப பாருங்க அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு தட்டுல கூட சோறு போட வேணாமா, தரையில போட்டா கூட நாய் மாதிரி வந்து கவ்வியா சாப்பிடுவாரா. அந்த அளவுக்கு நாய் மாதிரி எங்க அண்ணன் உங்களுக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்காரு. தம்பி, எதுக்கு நாய் நாயின்னு ரொம்ப கேவலப்படுத்துற? அப்படி செய்யலனா உங்க வீட்டு வாசல்ல கட்டி போட்டு கொம்பாலியோ இல்ல கல்லாலியோ அடிச்சே கொள்ளலாம் நான் உறுதி கொடுக்குறேன். என் உசுர எடுக்க இவ்வளவு நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தியா? கொண்டா, நானே பேசிக்கிறேன். அண்ணன் அண்ணன் 2 வார்த்தை பேசுவாராம், பேசுங்க. அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, என்னையா நான் பேசிக்கிருக்கேன், அவங்க பாட்டுக்கு புறம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல. ஐயோ, அங்க ஓடுறாங்களே. ஏப்பா, அண்ணன் போஸ்டா நின்னே என்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னியே, அங்க ஒரு பொண்ணு வீட்டு சின்னத்தை தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கு. டீ கடை வச்சிருந்த பொண்ணுன்னு அதெல்லாம் ஜெயிக்காது, இறங்க. தம்பி, 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் சொன்னாங்க. என்னாச்சு? கரிகாலா, கடைசியா எவ்வளவு பணம் வச்சிருக்க? வெறும் 50,000 தான் இருக்கு, குடு. எதுக்கே காசு எடுத்து போற? இந்த காசை எடுத்து போய் என்னையா செய்ய போற? இவன் மூமெண்ட் எல்லாம் புதுசா இருக்கே. ஹலோ ஹலோ, நமது சின்னம் வீடு சின்னம், நமது சின்னம் ஓட்டு போட்டுங்க, மறந்துடாம ஓட்டு போட்டுங்க. நீ மாடா கூட்டத்துல கேவலப்பட்டாதா, ஓட்டு போட்டுங்க. மருதே, ஒரு நிமிஷம் உட்காரு. அம்மா, அண்ணனுக்கு மோர் கொண்டா. மோர்லாம் வேணாம், தண்ணி குடுமா. லாவண்யாவுக்கு நல்ல இடத்துல ஒரு வர வந்திருக்கு. பையன் பேரு கார்த்திக், பக்கத்தூர் தான். நானும் 4 பேர்த்துல விசாரிச்சேன். பையன் ரொம்ப நல்ல பையனா. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க 2 பேருக்கு பிடிச்சா போதுமா? தங்கச்சி ஒரு வார்த்தை கேட்டீங்களா? பிடிச்சிருக்காங்க. அப்புறம் என்னப்பா சொல்லிட்டல, முடிச்சிருங்க. முடிச்சிடவா? கல்யாணத்துக்கு நிறைய செலவாகும், அதான் உங்கள்கிட்ட சொல்றேன். எல்லாம் காலி பாத்துப்பா. காளி பாத்துக்கப்பா. வரேன்பா. வீடு சின்னத்துக்கே ஓட்டு போட்டுருங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. என்னையா இது பெரிய கொடுமையா இருக்கு? அவங்க சைடு ஃபுல்லா இருக்கு, நம்ம சைடு ஒரு ஆளை கூட காணோம். அதான் எனக்கும் தெரியல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நாம இந்த எலெக்ஷன்ல கவுன்சிலராக போறது இல்ல. ஏப்பா, ராத்திரி தான் நம்மளை சுத்தி அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, இப்போ ஒரு வேளை காணோம். அண்ணா, ஒருவேளை தோப்புல இருப்பாங்களோ? தோப்புல தான் இருப்பாங்க. வா போய் பாட்டு வந்துருவோமா? பாத்துலாம், வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி எதிர்கட்சிக்காரங்களை பார்த்துட்டு போலாம்.
நிறைய கொடுத்துருப்பீங்களோ காசு. எங்க கிட்ட காசு வாங்கினவில எங்க போனாங்கன்னே தெரியல. இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. ஐயோ ஓட்டு 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 போட்டாங்க. மருது, ராத்திரி நம்ம கூட குடிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க? இப்ப என்ன இவ்வளவுதான் இருக்காங்க? இந்த நிலையில இருக்காங்க. நான் எப்படி எழுப்பி கூட்டு போறது? டேய் தம்பி ஓட்டு போட வரா. டேய் சின்ன தம்பி, ஐயோ இவனுக்கு ஓட்டு இருக்கா இல்லையானே தெரியல. ஒன்றும் கிடைக்கல, என்னடா ஆச்சு? டேய் தம்பி ஓட்டு போட வரா. டேய் அம்புட்டு பேர் குடிச்சு போட்டு தெரியாம இருக்காங்களே. டேய் தம்பி ஓட்டு போட வரா. அண்ணே ஓட்டு ஓட்டு போட வரா. போட்டாச்சு. போட்டாச்சா? இப்ப தாண்டா ஓட்டு போட்டு இருக்காங்க, வந்து போடுறா. போட்டாச்சா? சரக்க போட்டாங்களா ஓட்ட போட்டாங்களா புரியலையே. யோ வாயா ஓட்டு போட வாயா. யோ வாயா ஓட்டு போட. டேய் இவங்க எல்லாம் தூக்குங்கடா. என்னடா ஏன் மருது? ஏன் மருது? என்னடா அவங்க ஓடி போயிட்டாங்க? அட கடவுளே, துபாயில சம்பாதிச்ச காசு போச்சு. காலி பாட்டில காட்டுறியா? காலின்னு காலி பண்ணிட்டேடா. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ ஐயோ இவ்வளவு வாழமா? இதை குடிச்சிட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துட வேண்டியதான். இனி எதுக்கு நம்ம உசுரோட வாழணும்? பொண நாத்து அடிக்குது. வாங்கண்ணே, ஊர்ல உலகத்துல நடக்காத நடந்து போச்சு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுனே. அந்த வெற்றியின் தோல்வியும் வீரனுக்கு அழகு. எனக்கு தோல்விதானே நடந்துகிட்டு இருக்கு. என்ன கஜினி முகமது எத்தனை முறை படம் எடுத்து தோத்தாரு. இது வேறயா? அப்புறம் அவர் ஜெயிக்கலையா? கஜினி முகமது குதிரை இருந்துச்சு, என்கிட்ட கழுத கூட இல்ல. எல்லாம் தான் போச்சே. அண்ணே போனதெல்லாம் திரும்பி வர என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. தம்பி என்கிட்ட உசுறு மட்டும்தான் இருக்கு. அந்த உசுரை வச்சு கவுன்சிலர் குணவதியே கட்டிக்கிட்டா அதுக்கு நான் இப்பவே செத்துட்டா? மனுஷ பிறந்ததே வாழறதுக்கு ஐயையோ. தான், சாகிறதுக்கு இல்ல. வாங்கண்ணே. ஏன் சோழிய முடிக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. கஜினி முகமதெல்லாம் கூப்பிடுறாங்க. மருது, எனக்கும் குணவதிக்கும் ஒத்து வராது. என்னைய விட்டு நம்ம ஓடி போயிடலாம். எல்லாம் சரியா வரும். வாங்கண்ணே. அது பெரிய பிராடிச்சிருக்கி போல. ஏதோ சீட்டு கம்பெனி நடத்தி பணத்தை ஏமாத்தி இருக்கான். அதை வசூல் பண்றதுக்கு மக்கள் கூட்டம் அணிக்கிறாங்க. நீங்க பாத்துங்க. என்ன லூசா? குணவதிய பொண்ணு பார்க்க தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. குணவதிய பொண்ணு பாக்குறாங்களா? பாருங்க அண்ணி. குணவதி அக்கா வாழ்க. 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 உடையா பிடிச்சி நிக்கிற கொல்ல போறேன் பாரு. அது ஏன் கூடடா? யார இவர வா. ஏ கூப்பிடுறாய உங்களை இல்ல. என்னைய வா. யோ குளியில தள்ளாதீங்கடா. பச்சை பேர பாலங்கலத்துல தள்ளுறீங்களடா. அண்ணே, அண்ணிய எத்தனை பேர் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அப்படியே? ஆனா அண்ணி உங்களை மாத்திரம் தான் வர சொல்லிருக்காங்க. அன்னிக்கு உங்க மேல ஒரு இது. என்ன விஷயம் அக்கா பார்க்க வந்திருக்கீங்க? இந்த வந்துடுறேன். டேய் டேய் கறிக்கொட்ட கறிகளா, எதிரிய மன்னிச்சிரோண்டா, துரோகிய மன்னிக்க மாட்டேன்டா. குளிய பறிச்சிட்டு இங்க என்ன ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி அடிக்கிறாரு? சும்மா அப்படித்தான் தமாசு பண்றது. வாய மருது. அண்ணன் 2 நாளா சாப்பிடல, தூங்கல. கட்டினா உங்களை தான் கட்டுவாங்கிறாரு. இல்ல அண்ணன் கனவுல உங்க 2 பேர் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அப்படியே தாளாட்டிட்டு இருக்காராம். டெய்லி ராத்திரி மனசு கடந்து ஏதோ அடிச்சுக்குதுரான்னு புலம்புறாரு. பொய் பொய். ரியலி காலி? அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. பட் என்னோட கண்டிஷன் என்னன்னு என் பிஏ சொல்லுவாரு. அக்கா இதுக்கு முன்னாடி டீ கடை வச்சிருந்தாங்க. வாரத்துக்கு ஒரு முறை சரக்கு எடுக்க சந்தைக்கு போவாங்க. ஆனா இப்ப கவுன்சிலர் ஆயிட்டாங்க. கட்சி விஷயமா பல ஊர் போக வேண்டியது வரும், பல பேரை பார்க்க வேண்டியதா இருக்கும், பல இடங்களை தங்க வேண்டி வரும். இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, அக்கா கிட்ட பேசலாம். இப்படி கண்டிஷன் போட்டாடா வாழ்றீங்க? எனக்கும் சில நேரம் கோபம் வரும், கொலையாயி போகும். நான் கிளம்புறேன். வா நம்ம ஓடிடலாம். உட்காருங்க. வேணாயா, ஐயோ அசிங்கம்யா. கோவப்படாதீங்க. ஐயோ அண்ணே, இருக்க
இடம் இல்ல, திங்கிறதுக்கு சோறு இல்ல. துபாய்க்கு போனா கூட ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்க காசு இல்லண்ணே. காசு இல்ல. உங்ககிட்ட இருக்கு? அண்ணே இது கவரிங்கண்ணே, நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே. யோசிச்சு அண்ணா ஓகே சொல்லிட்டாரு. நான் எப்பயா ஓகே சொன்னேன்? அண்ணே மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நானே சொல்லிட்டேண்ணே. அப்படியா? அண்ணே தம்பி சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். டேய் நீ சும்மாரு. காளி, போன எலெக்ஷன்ல 6 ஓட்டு வாங்குனீங்க. 6. இந்த எலெக்ஷன்ல 2 ஓட்டு வாங்கிருக்கீங்க. ஒண்ணு உங்களுக்காக நீங்க போட்டது. ஆமா. இன்னொன்னு யாரு போட்டது சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்னா தம்பி மருந்து போட்டிருப்பானா? உங்களுக்காக நான் போட்டது. பிகாஸ் காளிக்கு குணவதியை கல்யாணம் பண்ணியாச்சு. என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இனிமேல்ட்டு என்ன, நேரா அச்சு வீட்டுக்கு போறேன், பொண்ணு கேட்குறேன், கல்யாணம் பண்றேன். மாப்ள உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா? ஏய் பாக்குறியா, இன்னைக்கே போறனா இல்லையா? பார்க்கலாம் பார்க்கலாம். மருதானே, நம்ம செந்தில் மூச்சு பேசலாம் கிடக்குறானே. எந்த இடத்துலடா? புளியந்தோப்புலண்ணே. செந்திலே, ஏய் ஏய் செந்திலே, ஏய் கதிரு என்னடா ஆச்சு? யாரா தேஜா? யார் தேஜா? யாரா?
சொல்றா. சொல்ல மாட்டேன். யாரா தேஜா? யாரு? யாராக தேஜா? ஏய், யாருக்கு தேஜா? கேக்குறல. இங்க எவன்டா தேஜா? சாவுடா. நான் தான்டா தேஜா. இப்போ சொல்றா என்ன விஷயம்? நீ சொல்றா என்ன விஷயம்? விட்றா விட்றா. நம்மளே ஒருத்தன் காமிச்சு கொடுத்துருக்கான். இவனை வச்சுதான்டா அவனை பிடிக்கணும். ஒரே குத்துல குத்தலான்னா 2 குத்து குத்த வேண்டியதா போச்சு. சரியா புடுறா. டேய் மருது, நீயும் ஆரம்பிச்சிட்டியா? காலையிலேயே ஒருத்தன் குடிச்சு செத்தது போதாதா? டேய் நம்மளாம் எப்பெல்லாம் இருந்தோம்டா, நினைச்சு பார்க்கவே இல்லடா அவன் சாவான்ட்டு. அதான்டா குடிக்கிறேன். வாதியாரே, என்ன வாதியார் இந்த பக்கம்? சொல்லுப்பா. அதுவும் காலையிலே? எல்லாம் குடும்ப பிரச்சனை தான்ப்பா. தல்றா உட்காருங்க வாதியார. உட்காருப்பா. இல்ல பரவாயில்ல சார். பரவாயில்ல உட்காருப்பா. நமக்குள்ள என்ன இருக்கு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னப்பா பண்றீங்க? ஏதோ காலி புண்ணியத்துல இருக்கேன் வாதியார. ஹாட் சாப்பிடுறீங்களா? பீர் சாப்பிடுறீங்களா? பீரே போதும்பா. ஏய் வாதியாருக்கு ஒரு பீர் சொல்றேன். அண்ணா வாத்தியாருக்கு ஒரு பீரு. வாதியார, குடும்ப பிரச்சனைக்காக குடிச்சா பிரச்சனை தீர்ந்துருமா? குடியே கெடுக்க வாதியார. ஆமா ஆமா, ஒரு குடிகாரன் இன்னொரு குடிகாரனுக்கு அட்வைஸா? உங்க பொண்ணு என்ன பண்றா? அவளுக்கு என்னப்பா, அமெரிக்கன் காலேஜில் படிக்கிறா. இங்க இருந்து ரொம்ப தூரமே, எப்படி போயிட்டு வராங்க? நம்ம கவர்மெண்ட் பஸ் எல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லப்பா. நிறைய கூட்டம் நெரிசல் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதனால அங்க காலேஜ்லயே பிரைவேட் பஸ்லயே ஏற்பாடு பண்ணி விட்டோம்பா. வீட்ல வைஃப் எப்படி இருக்காங்க? எங்கப்பா, அவளுக்கும் உடம்பு சரியில்லை. இப்பதான் மணிமேகலை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நேரா இங்க வந்திருக்கேன். ஏன் நம்ம ஜிஹெச்ல பாத்துக்கலாமே, எதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கேன். வர மாப்பிள்ளைங்களாம் பிரைவேட் மாப்பிள்ளைங்களா இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாப்பிள்ளையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. நான் ஒன்னு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுப்பா. நீ எல்லாம் ஒரு வாதியாரையா? பொண்ணு அமெரிக்கன் காலேஜில் படிக்குது, பிரைவேட் பஸ்ல போகுது, உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஆனா மாப்பிள்ளை மொத்தம் கவர்மெண்ட் மாப்பிள்ளை கேக்குதா? கவர்மெண்ட்ல சம்பாதிக்கிறீங்க, தனியார்ல செலவு பண்றீங்க, நாடு விளங்கிடும். சரி, உங்களுக்கெல்லாம் டைட் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன்பா. நில்லுப்பா, பாடம் நடத்தும் போது பாதியிலே பசங்க போனா விட்டுருவியா? வகாரு. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமோ, இல்ல என்கிட்ட அவன் அடி வாங்கினதெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ, என்ன பண்ண போறானோ? சின்ன பசங்க காலையிலே தண்ணி அடிக்கிறாங்களே, இதெல்லாம் தப்பு. வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லாம எங்க கூட சேர்த்து தண்ணிய போடுறியா? போட்டாச்சா போட்டாச்சா போடா. போட்டாச்சா போடாச்சு போட்டாச்சு போடாச்சு எல்லாம் முடிக்காத. இன்னொரு வாட்டி போட்டாச்சுன்னு கேட்டேன், போட்டு தள்ளிட்டு போயினே. யாருன்னு தெரியாம கை வைக்கிறா. ஏய், என்ன கேட்காம எப்படா வாங்க நிக்கலாம்? ஏ குஜிலி, அங்க என்ன லுக்கு, என்ன பாரு. என்ன கேட்காம எப்படி எங்க நிக்கலாம்? ஐயோ! அச்சு அச்சு, இதெல்லாம் உனக்கு தேவையா? வீட்டுல எவ்வளவு கல்யாண வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு, அர்ச்சனா போய் சமாதானப்படுத்து. சொல்றேன்ல, போ. வா. ஏய் வேணாடா, போடா.